இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் நால்வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. நமஸ்காரம். இன்றைய தினம் அபிராமி பட்டர் என்று அழைக்கப்படும் சாக்த சிரோன்மணியால் நம் அனைவருக்கும் அபிராமி அந்தாதி என்னும் பொக்கிஷம் கிடைக்கப்பெற்ற பொன்னாள். அந்தாதி என்பது முதல் பாடலின் கடைசி வார்த்தை அடுத்த பாடலின் முதல் வார்த்தையாக வருவது. இன்று ஸ்ரீவத்சத்தின் பக்தமண்டலி சார்பில் 4வது வருடமாக இன்றைய தினம் அபிராமி அந்தாதி பூரண பாராயணமாக 100 பாடல்களையும் இசைக்க உள்ளோம். இவை அனைத்தும் 10 பாடல்களுக்கு ஒரு ராகம் வீதம் 10 ராகங்களில் அமைந்தது. அபிராமி பட்டரின் வரலாறு இங்கிருக்கும் அனைவரும் அறிந்த ஒன்று. திருக்கடையூரில் வாழ்ந்திருந்த காலத்தில் ஒரு தை அமாவாசை அன்று தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் தரங்கம்பாடி சமுத்திர ஸ்நானம் முடித்து அன்னை அபிராமியையும் அமிர்தகடேஸ்வரையும் தரிசிக்க வந்தபோது கோவிலில் அபிராமி பட்டர் என்று அழைக்கப்படும் சுப்பிரமணியம் அன்னையின் ஆழ்ந்த தியானத்தில் சந்திரமண்டலத்தில் அமுதமயமாக வீற்றிருக்கும் திரிபுர சுந்தரியை தரிசித்து அங்கே சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்ற சிவந்த ஒளியாய் அவளின் திருக்கோலத்தில் மெய்மறந்து இருந்தார். அப்போது மன்னர் அவரிடம் இன்று என்ன திதி என்று வினவிய போது சிறிதும் தயங்காமல் பௌர்ணமி என்று அவருக்கு சொல்லில் வந்தது. அவருடைய வாக்கு அவளுடைய வாக்கே அல்லவோ. எனவே அமாவாசையை பௌர்ணமியாக்குவது அவளுடைய பொறுப்பு என்று சலனமற்று இருந்தார். இதைத்தான் அவர் தன்னுடைய 95வது பாடலிலும் நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரமெனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே என்று பாடியிருந்தார். மாலையில் பௌர்ணமி நிலவு வரும் என்றும் அரிகண்டம் ஏற்றி நின்று பராசக்தியை குறித்து அபிராமி அந்தாதியின் முதல் பாடலை பாடத் துவங்கினார். உதிக்கின்ற செங்கதிர் என்று முதல் வார்த்தையாயிட்டு அன்னை பராசக்தியின் எழிலை எத்தகைய வண்ணத்தில் உள்ளது என்று விவரிக்கின்றார். முதல் பாடலில் அன்னையின் அளப்பரிய காருண்யமே ஈரேழ் உலகிலும் ஒப்புமை செய்ய முடியாத எழிலாக விளங்குகிறது. எனவே அந்த காருண்யத்தின் வர்ணமாம் லேசாக சிவப்பு கலந்த ஆரஞ்சு வர்ணத்தை உதிக்கின்ற செங்கதிர், மாணிக்கம், மாதுளம்பூ, மலர்க்கமலை என்னும் சிவந்த தாமரை, குங்குமக் குழம்பு இவற்றோடு ஒப்பிடுகிறார். அவள் நம் அனைவரின் சூக்ஷ்ம சரீரத்தில் மின்னல் கொடியை ஒத்த குண்டலினி சக்தியாக விளங்குபவள். அப்படிப்பட்ட பராசக்தியின் செம்மேனி அபிராமியே எனக்கு நிரந்தர துணை என்றும் கூறுகிறார். நம் அனைவருக்கும் அவளே சாஸ்வத ஐஸ்வர்யமாக விழுத்துணையாக இருப்பவள். அன்னை அபிராமியையும் அமிர்தகடேஸ்வரரையும் வழிபட்டு காப்பில் கணபதியையும் வழிபட்டு அபிராமி அந்தாதிக்குள் செல்வோம். முதல் 10 பாடல்கள் பூபால ராகத்தில் அமைந்துள்ளது. அடுத்த 10 பாடல்கள் இந்தோள ராகத்தில் அமைந்துள்ளது. அதிபராசக்திக்கு ஜெய்.
தாரமர் குன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம்பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதுமே சிந்தை உள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரை உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோ மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்கும தோயமென விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொழும் தெய்வம் பெற்ற தாயும் சுருதிகளில் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேரும் பனிமலரும் கணையும் கருப்பு சிலையும் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நண்பர் பெருமை எண்ணாத கருமனிச்சால் மறிந்தே விழுநரகு குறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து செனி புனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வாசடை மேல் பனி தரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த நீயுமே பொந்திய நாளும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனமுலையாள் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன் மணிவாசடையும் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமே திருந்திய சுந்தரி அந்தரி பாதமென் சென்னியதே சென்னியதும் திருவடி தாமரை சிந்தையுளே மன்னியதும் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முந்திய நின்னடியாருடன் கூடி முறை முறையே என்று முந்தன் பரமாகம பததியே ததியுருமத்தில் சுழலுமெனாவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுருவேணி மகிழனுமாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவியல் பாச தொடரையெல்லாம் வந்தரி செந்துர வண்ணத்தினாள் மகிழன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலத்தாளில் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெப்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கோன் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தன் முன்னிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுனை என்றும் வணங்குவதுன் மலத்தா எழுதாமறையில் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணார விந்தம் தவள நிற
கண்ணியது கண்ணியதுன் புகழ் கற்பது நாமம் கசிந்து பக்தி பண்ணியதுன் நிறு பாதாம்புயத்தில் பகலிரவா நன்னியதுன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏதைய நம்மே புவியேழையும் பூத்தவளே போதவளே புவனம் 14 பூத்தவனம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுதற்கு இளையவளே மாதவளே உனை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பது வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரானவர்கள் சிந்திப்பவர் திசை முகநாரண சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்த பாரில் உன்னை சந்திப்பவர் கெளிதான் எம்பிராட்டினி தன்னழியே தன்னழிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவத்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடும் அன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமளையாமலை பைங்கிளியே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிழந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எனில் ஒன்றுமில்ல வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியே அறிவளவில் களவானது அதிசயமே அதிசயமான வழிவுடையார் அரவிந்தமெல்லாம் துதிசயமான சுந்தரவல்லி துணையிரதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக அன்றோ அமபாகத்தை வவ்வியதே வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலம் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தனை ஆண்ட பொற்பாதம் ஆகி வந்து வெவ்விய காலனின் மேல் வரும்போது வெளி நிற்கவே வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தென் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது என திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 உரைபவளே உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே அபிராமி பட்டர் அரிகண்ணத்தின் மீது நின்று மிகவும் உறுதியான மனத்துடன் பாடல்களை பாடப்பாட ஒவ்வொரு கயிறாக அறுக்கப்படுகிறது. கீழே தீநாக்குகள் அவரை ஆகுதியாக்கி கொள்ள வேகமாக விரைந்து வந்து கொண்டிருக்கிறது. தன்னை மறந்து அவரோ அவருடைய லயத்திலேயே பாடிக்கொண்டிருக்கிறார். இதில் 27வது பாடலில் உடைத்தனை வஞ்சப் பிறவியே என்ற பாடலில் வஞ்சம், சூது, களவு, பொறாமை, பேராசை நிறைந்த மனத்தோடு கூடிய இந்த மானுட பிறவியானது அம்பிகையை சரணடைந்து தூய்மையான பக்தி செய்துவிட்டால் அம்பிகை என்னவெல்லாம் நமக்கு செய்து விடுகிறாள் என்று விளக்குகிறது. நம் நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் அவளின் அருளாகிய பெருக்கெடுத்து வரும் புனலானது சுத்தமாக்கி விடுகிறதாம். முற்றிலும் நம் பாவங்கள் அனைத்தும் சுத்தமாக துடைக்கப்பட்டுவிடும். எனவே பேரழகியே, உன்னுடைய அருளும் சக்தியை என்னவென்று சொல்வேன் என்று ஆனந்தப்பட்டு பாடுகிறார். இந்த பாடலை பாடினாலே நம் உள்ளம் தூய்மை அடைகிறது. அடுத்து
21 முதல் 30 வரை பாடல்கள் மோகன ராகத்தில் அமைந்துள்ளன. அடுத்து 31 முதல் 40 வரை அடானா ராகத்தில் அமைந்துள்ளன. மங்களை செங்கல சம்முலையாள் மலையாள் வருண சங்கலை செங்கை சகல கலாமயில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலிசையாள் வெளியாள் பசும் பெண் கொடியே கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையில் பரிமளமே பனிமால் இமய பிடியே பிரமன் முதலாய தேவர் பெற்ற அம்மே அடியே இறங்கினி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே கொள்ளேன் மனத்தில் கோலமலாதன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறமே உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழியே கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மறந்தே அமரர் பெருவிருந்து பணியேன் ஒருவரை நில் பத்மபாதம் பணிந்த பின்னே பின்னே திரிந்து முன்னடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்து என்னே இனி உன்னையான் மறவாமல் துவனே ஏதும் மடிய நீரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழலணங்கே மணனார் நின்றாளினைக்கு நாத்தங்கு பொன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் ஒருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியனக்கே அழைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நில் பொது மலர்த்தாள் அல்லோ பகலும் தொழுமவர்க்கே அழியாரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்கும் சேதியும் சேதி தரும் தெய்வமாகி திகழும் பரா சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவ முயல்வார் மூர்த்திய மூர்த்திக்கு வித்தமித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்றே அன்றே கடத்தனை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே வீணும் கரையேற்றுகையின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே உமையும் உமையொரு பாகரும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கன்பு செய்ய வைத்தாரினி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை ஈண்டெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கை பாசத்தில் அல்ல இருந்தே
நின் பாதமெனும் வாச கமலம் தலைமேல் வலிய வைத்தாண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர்பாகத்து நேரிழையே இழைக்கும் வினை வழியே அடுக்காலன் நடுங்க அழைக்கும் பொழுது வந்தஞ்சலின் வாய் அத்தர் சீத்தமெல்லாம் குழைக்கும் களவ யாமலை கோமலமே உழைக்கும் பொழுதுனையே அன்னையே என்பன் ஓடி வந்தே சரணம் புகுமடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவொடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்து நலங்கள் பருமணியாகமும் பாகமும் போ செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே திங்கள் பகவின் மணனரும் சீரடி சென்னி வைக்க எங்கள் கொருத்தவம் எய்திய வாயன் இறந்தவினோர் தங்கட்கும் இந்த தவமிகுமோ தரங்க கடலுள் வெங்கட் பணி அணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்ச இருளேதுமின்றி ஒளி வெளியாகி இருக்கும் முந்தன் அருள் ஏதறிகின்றே அம்புயாதன தம்பிகையே கைக்கே அணிவது கண்ணலும் பூ கமலமன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பாட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே பவள கொடியில் பழுத செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை துவள பொருது துளியிடை சாய்க்கும் துணை முலையார் அவளை பணிமி கண்டி அமராவதி ஆளுகைக்கு உந்தன் அடி தாமரைகள் உண்டு அந்தகன் பால் மெழுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு மேலிவற்றின் முழுகைக்கு என் குறை நின் குறையே முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த விலான் பங்கில் வானதலே வானுத கண்ணியை விண்ணவையாவரும் மந்திரஞ்சி பேணுத கெண்ணியம் பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுத கண்ணிய அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுத கெண்ணிய எண்ணமன்றோ முசை புண்ணியமே. அரிகண்டத்தில் இவர் பாட கோவிலில் இருக்கும் அனைவரும் பதபதைப்புடன் என்ன ஆகுமோ என்று பரிதவிக்கின்றனர். சுப்பிரமணியம் இப்படி முட்டாள்தனமாக மகாராஜாவிடம் கூறி தண்டனைக்கு ஆளாகி விட்டானே என்று அவருடைய உற்றாரும் இவனுக்கு நன்றாக வேண்டும் என்றும் அவருக்கு எதிராக இருப்பவர்கள் அவரை பித்தன் என்று பரிகசித்தவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் சுப்பிரமணியமோ இதில் எதிலுமே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல் தன்னை மறந்த நிலையில் விடாது அந்தாதியை தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்தார். ஏனென்றால் அவரை பாடச் சொல்லி கேட்க ஆவல் கொண்டது அந்த பராசக்தியே அல்லவோ. 54வது பாடலில் இல்லாமை சொல்லி என்ற பாடலில் திரிபுர சுந்தரியின் பாதங்களை சரணம் அடைந்தவர்களுக்கு அன்னை எப்படிப்பட்ட வாழ்க்கை தருகிறாளாம். என்னிடம் தனம் இல்லை, பொருள் இல்லை என்று ஏகப்பட்ட இல்லைகளோடு வாழ்ந்தாலும் எவரிடமும் அந்த இல்லாமை சொல்லி எங்கும் கையேந்தும் நிலை தரமாட்டாளாம்.
அதோடு அந்த வாழ்க்கையே தவமாக்கி அறிவில்லாத மூடர்களும் படித்த முட்டாள்களும் இருக்கும் இடத்தில் ஒரு காலத்திலும் செல்லாது கௌரவமாக வாழ வைக்கிறாள் அந்த கருணாகரி என்று அந்த பாட்டில் சொல்கிறார். இது பினா தைன்யேன ஜீவிதம் என்பதை இணைத்து பார்க்கலாம். அடுத்து வரும் 41வது முதல் 50வது வரையான பாடல்களை ஆரபி ராகத்திலும் 51வது பாடல் முதல் 60 வரை தேஷ் ராகத்திலும் பாட இருக்கிறோம். புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியம் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடுவிருக்க பன்னிரம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே இடர் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இழகி முத்து வடன் கொண்ட கொங்கை மலை கொண்டிறைவ வலிய நெஞ்சை நடன் கொண்ட கொள்கை நல கொண்ட நாயகி நல்லவின் பட கொண்ட அல்குல் பணிமொழி வேத பரிபுரையே பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணியில் சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனிகள் தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலைகை எரிபுரை மேனி இறைவசம்பாகத்து இருந்தவளே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மலை மங்களமா அவளே அவ தம கண்ணையுமாயினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமா துவளே இனி ஒரு தெய்வம் உண்டாகமை தொண்டு செய்தே தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசடியே கண்டு செய்தாலது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை என்றே பின் வெறுக்கை என்றே வெறுக்கும் தகைமகள் செய்யணும் தம்மடியாரை மிக்கோ பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு இடபாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யணும் யான் உனை வாழ்த்துவனே வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும் படி அன்று விழும் படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடற்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி கொன்றில் ஒன்றே படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவித்திமை போதிரு பார்ப்பினும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே குரம்பை அடித்து கொடி புக்காவி கூற்று கிட்ட பரம்பை அடுத்து மறுகும் அப்போது வழக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவய சோழ வந்தஞ்சல் என்பார் நரம்பை அடுத்த இசை வடிவாயிர நாயகியே நாயகி நான் முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையா சரணம் அரணமகே அரணம் பொருள் என்று அருள் ஒன்றில்லாத அசுரத்தங்கள்
முரணன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டுமே இந்த வையகத்தே வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறை முடித்த ஐயன் திருமனையாளடி தாமரை கண்பு முன்பு செய்யும் தவமுடையார் குலவாகிய சின்னங்களே சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும் பேச்சு மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தனியிருப்பார் இது போலும் தவமில்லையே இல்லாமை சொல்லி ஒரு வத்தம் பார் சென்று இழிவுபட்டு இல்லாமை நெஞ்சில் நினைக்குவிரில் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவத்தம் பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது அந்நாளக மகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல் வித்தனை உண்ணாது ஒழியின முன்னினும் வேண்டுவதொன்றிலையே ஒன்றாய் அறமே பலவாய் விரைந்த உலகெங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீ நிற்பார் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவாய் பொருள் அறிவார் அன்றால் இலையில் துயின்ற பெம்மானுமென் ஐயனுமே ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்யறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒரு வத்தம்பால் செய்ய பசு தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே அருணாம்புயத்தும் சீத்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலை தையல் நல்லால் தகை சேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்ணிலே ஒரு தஞ்சமுமே தஞ்சம் பிரிதில்லை ஈதலதென்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலே ஒற்றை நீள் சிலையும் இக்கலராக நின்றாய் அறியாரினும் பஞ்சஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே பாலினும் சொல்லியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையில் மேலினும் கீழ் நின்ற வேதங்கள் பாடமை பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியே முடை நாய்களையே சரபோஜி மகாராஜாவிற்கு இங்கிருக்கும் நிலைமை அவ்வப்போது தெரிவிக்கப்படுகிறது. மாலை கவிழ்ந்து மெதுவாக இறைவு அணைத்துக் கொள்கிறது. அரிகண்டத்தின் கயிறுகள் அறுபட்டு அவர் நின்றிருந்த பலகை சற்றே தடுமாற ஆரம்பிக்கிறது. அப்போதும் அபிராமி பட்டர் தடுமாறவில்லை, கலங்கவில்லை. அவள் வார்த்தையை அவள் காப்பாற்றிக் கொள்வாள். என்னை பணித்தது அந்தாதி பாட மட்டுமே என்று அவர் அதே லயத்திலேயே பாடிக்கொண்டிருந்தார். ஆயிற்று. 79வது பாடல் வரும்போது விழிக்கே அருளுண்டு என்று ஆரம்பித்த போது அந்த தருணத்தில் அன்னை அபிராமி அவரெதிரே காட்சி தந்து கொண்டிருப்பதை கண்டார்.
கரும்பு வில்லும் பாசாங்குசமும் மலர்க்கணையும் கைகளில் ஏந்தி ஜொலிக்கும் பேரழகோடு தன் காதில் அணி செய்யும் தாடங்கத்தை ஆகாயத்தில் வீசி அது பூர்ண பௌர்ணமி நிலவாக அந்த இரவில் பிரகாசித்ததைக் கண்டு மெய்ப்புலகம் அடைந்தார். அவருக்கு நிலவும் அவளும் வேறல்லவே. அவர் அவள் மீது வைத்த நம்பிக்கை வென்றது. அனைவரும் இந்த அற்புதத்தை மகாராஜாவிடம் தெரிவித்து அவரும் இந்த கண்கொள்ளா காட்சியைக் கண்டு ஆனந்தப்பட்டு சுப்பிரமணியத்தின் பக்தியை உணர்ந்து அவருக்கு அன்று முதல் அபிராமி பட்டர் என்ற பட்டத்தையும் தந்து நிறைய மரியாதைகளையும் செய்து ஏகப்பட்ட நிலப்புலன்கள் மற்றும் செல்வங்களை தந்து கௌரவித்தார். அதன் பிறகு மீதியுள்ள பாடல்களையும் பாடி முடித்து அபிராமி அந்தாதியை அபிராமி பட்டர் பூர்த்தி செய்தார். 70வது பாடலில் பராசக்தியின் வடிவங்களில் ஸ்ரீ லலிதையின் பிரதம மந்திரியான மந்திரினி தேவி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ராஜமாதங்கியை பற்றி வர்ணித்திருக்கிறார். மதங்கர் குலத்தில் உதித்து பச்சை வண்ண திருமேனியும் கைகளில் வீணையும் கரும்பும் பஞ்சபானமும் கிளியும் சூடிய கடம்பவன நாயகியாம் அந்த மீனாட்சியின் வடிவத்தை என் கண்கள் களிக்கும்படி கண்டுகொண்டேன் என்று பாடியிருக்கிறார். அடுத்து வரும் 61 முதல் 70 வரை சிந்து பைரவி ராகத்திலும் 71 முதல் 75 வரை சாவேரி ராகத்திலும் 76 முதல் 80 வரை பைரவி ராகத்திலும் இசைக்க உள்ளோம். நயமிங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நினைவுள்ள வண்ணம் பேயே நரியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கன்மால் திரு தங்கச்சியே தங்கச்சிலை கொண்டு தான் அவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட்கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய் அடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோ கனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே தேரும் படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கோரும் பொருள் குண்டி கோட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருகே வீணே பலிகவ தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூணேன் உனக்கன்பு பூண்டு கொண்டேன் புகழ்ச்சி அன்றி பேணேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமன்றி காணேன் இரு நிலமும் திசை நான்கும் ககனமும் ககனமும் புவனமும் காணவி காமனங்கம் ஜகனமும் செய்த தவ பெருமாக்கு தடக்கையும் முகனும் நான்கிரு மூன்றென தோன்றிய மூதறிவில் மகனும் உண்டாயதன்றோ வலி நீ செய்த வல்லபமே வல்லபம் ஒன்றறியேன் சிறியே நின் மலரடி செம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலின் பசும்போர் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாவினையே தொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே தோத்திரம் செய்து தொழுதுமின் போலும் நீ தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்குழலா நிற்பப்பாரெங்குமே பாரும் புனலும் கனலும் எங்காலும் படவி சும்பம் ஊரும் உருகு சுவையொளி ஊருளி ஒன்றுபட சேரும் தலைவி
சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் களவறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் மதங்கற்குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே. அழகு கொருவரும் மூவாதவல்லி அருமறைகள் பழகி சிவந்த பாதாம்புயத்தாள் பனிமாமதியில் குழவி திருமுடி கோமளையாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கே உனக்கென் குறை என் குறை தீர நின்றேற்றுகிறேன் இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்று யார் குறை காணிற நீள் விசும்பின் மின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீரயம் கோன் சடை மேல் வைத்த தாமரை தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுதமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான் ஒளி செம்மையம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடிரண்டு நயனங்களே நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனோ பரவும் அபிராமவல்லி அடியினையை பயனென்று கொண்டவர் பாவையராடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே தங்குவர் கற்பக தாருவினிழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவராழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே. குறித்தேன் மனத்தினில் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர் வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணி பிரான் ஒரு கோற்றை மேல் பறித்தே குடி புகுதும் பஞ்சபாண வைரவியே வைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காரி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே செய்ரவி நான் மறை சேர்த்திரு நாமங்கள் செப்புவரே செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மே அப்பும் களப அபிராமவல்லி அணிதரள கொப்பும் வைர குழையும் விழியின் கொழுங்கடையும் தோப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டே மக்கள் வழி கிடக்க பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து பாழக குழிக்கே அழுந்தும் கயவர்த்தமோடென கூட்டினியே
தன்னடியாரில் கொடிய வினை ஓடியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ளவனம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடமாடக தாமரை ஆரணங்கே. அபிராமி பட்டர் ஒரு தீவிர சாக்த உபாசகர். அன்னை பராசக்தியிடம் தன்னை முற்றிலும் ஒப்படைத்து அவளாகவே நடமாடிக்கொண்டு மிகவும் எளிமையாக வாழ்ந்து வந்தவர். அம்பிகையிடம் ஆழ்ந்த நம்பிக்கை, சந்தேகமில்லாமல் அச்சஞ்சல பக்தியும் உடைய ஒருவரால் தான் இப்படி ஒரு அபிராமி அந்தாதி பாடல்களை பாட முடியும். அமாவாசையில் பௌர்ணமி நிலவு வருவது என்ன சாதாரண விஷயமா? அப்படிப்பட்ட அபிராமி அந்தாதியை 10 ராகங்களில் பாடும் பாக்கியத்தை இந்த ஸ்ரீவத்சம் பக்தமண்டலி ஸ்ரீ லலிதாம்பிகை அமிர்தகடேஸ்வரர் முன்பு 100 பாடல்களை இசைக்கும் பாக்கியம் பெற்றது நம் பூர்வ ஜன்ம புண்ணியம் தவிர வேறில்லை. இந்த பாடல்களை நமக்கு ராகங்களுடன் கற்றுத்தந்து நமது குருமாமி ஸ்ரீமதி அனுசூயா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அபிராமி அந்தாதியின் கடைசி பாடலில் ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை என்று பாடியிருக்கிறார். அன்னையை விழிப்பதற்கு தாய், அன்னை, அம்மா என்று ஏகப்பட்ட விழிச்சொல் இருக்க இவர் அவற்றை விட்டுவிட்டு ஆத்தா என்று அழைத்திருக்கிறார். இது அம்மா என்ற விழியை விட இன்னும் நெருக்கமாக தாயை அழைக்கும் விழிச்சொல் ஆகும். இந்த ஆத்தா என்று அழைப்பதில் மிகுந்த ஆனந்தம் தரும் வார்த்தையாகும். அப்படிப்பட்ட எனக்கு மிகவும் நெருக்கமான ஆத்தா எப்படி இருக்கிறாள் என்றால், அவள் அழகி, பேரழகி, அந்த அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத அபிராமவல்லி. இந்த பிரபஞ்சத்தில் பூர்ண சக்தியாக வியாபித்திருப்பவள், 7-14 லோகங்களையும் காக்கும் இந்த ஆத்தாள் கைகளில் பாசம், அங்குசம், கரும்பு வில்லும் புஷ்பபானங்களையும் தரித்து கண்களில் ததும்பி வழியும் காருண்யத்தோடு முக்கண்ணோடு இருக்கிறாளாம். நம்மை காப்பதற்கு அவளுக்கு 2 கண் போதாதாம். அப்படிப்பட்ட முக்கண்ணியை நம்மை காத்து அனுகிரகம் புரிய தானே தவம் இருக்கும் பராசக்தியை பாதங்களை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் வராது என்று ஆணித்தரமாக கூறிவிட்டார். அபிராமியின் திருவடியை தொழுது நாமும் எல்லா நலன்களையும் பெறுவோமாக. மீண்டும் அபிராமி பட்டருக்கு நம் அனைவரையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வரும் 81 முதல் 90 வரை ஆன பாடல்கள் மாண்டு ராகத்திலும், 91 முதல் 100 வரை ரேவதி ராகத்திலும் இசைக்க உள்ளோம். அணங்கு அணங்குகளின் பரிவாரங்களாகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன். நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனதுனதென்றிருப்பார் சிலர் யாவருடும் பிணங்கேன் அறிவொன்றிலேன் என் கண்ணீர் வைத்த பேரணியே. அழியா கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் ஒளியாக நின்ற ஒளி திருமேனியை உள்ளு தொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விழி நெங்கனே மரப்பேனில் விறகினையே விரவும் பொது மலரிட்டு நிற்பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லாய்மையோயவரும் பரவும் பதமும் மயிராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகக்காவும் உடையவரே. உடையாளை ஒல்கு செம்பட்டுடையாளை ஒளிமதி சடையாளை வஞ்சகனெஞ்சடையாளை தயங்கும் நுண்ணூல் இடையாளை எங்கள் பெமானிடையாளை இங்கென்னையினி படையாளை
மேனியும் சீற்றிடையும் வாக்கும் குங்குமமுலையும் முலை மேல் முத்து மாலையுமே மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதி தகப்பு வேலை வெங்காலனின் மேல் விடும்போது வெளியில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தியங்கள் விழிக்கும் மினிக்கும் வெளிகின்றதாய் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும் படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே பரமென்றுனை அடைந்தேன் தமியேன முன்பத்தருக்குள் தரமன்று இவன் என்று தள்ளத்தகாது தரியலகம் புறமன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில்லையல் சிரமொன்று செற்ற கையானிடவாகம் சிறந்தவளே சிறக்கும் கமல திருவினி சேவடி சென்னி வைக்க துறக்கம் தருணில் துணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போல் உயிர் உறவற்றறிவு மறக்கும் பொழுதில் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்தா வகையில் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே மெல்லிய நுண்ணிடை மின்னலையாடை விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன்னணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியாரை தொழும் அவர்க்கு பல்லிய மாத்தெழவெண் பகலூரும் பதம் தருமே பதத்தே உருகினில் பாதத்திலே மன பற்றி முந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாயினி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகில் நகையே நகையே இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகில் முலை மானே முதுகள் முடிவிலங்க வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நான் மிகையே இவள் தன் தகமையை நாடி விரும்புவதே விரும்பி தொழுமடியார் விழி நீ மகிமை புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பி கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே நன்றே வருகினும் தீரே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரமென கொள்ளவில்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குண குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே கோமளவல்லியை அல்லியல் தாமரை கோயில் வைகும் யாமளவல்லியை ஏதமில்லாளை எழுதறிய ஷியாமளமேனி சகல கலாமயில் தன்னை தமால் ஆமளவும் தொழுவார் எழுப்பாருக்கும் ஆதிப்பரே ஆதித்த நம்புலி அங்கி குபேரன் அமர தங்கோன் போதி பிரமல் புராரி முராரி பொதிய முனி
ஆதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே கைவந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரக்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கரந்ததுங்கே மெய் வந்த நெஞ்சிலால் ஒரு காலும் விரக்கத்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியாமட பூங்குயிலே குயிலாயிருக்கும் கடம்பாட வீடை கோலையில் மயிலாயிருக்கும் விமயாச்சலத்திடை வந்துதிர வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதன்னமா கையிலாயரு கன்று இமவான் அளித்த கனங்குழையே குழையை தழுவிய கொன்றையன் தார்கமல் கொங்கை வலி கழையை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விழையை பொருதிரல் வேயம்பானமும் வெண்ணகையும் உழையை பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே 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 ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் போனிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குஷ பாஷாங்குஷமும் கரும்பும் அங்கு சேர்த்தாளை முக்கணியை தொழுவார் ஒரு தீங்கில்லையே முக்கணியை தொழுவார் ஒரு தீங்கில்லையே முக்கணியை தொழுவார் ஒரு தீங்கில்லையே ஆதிபராசக்திக்கு ஜெய். அபிராமியம்மை பதிகம் முதல் காப்பு. தூய தமிழ் பாமாலை சூட்டுதற்கு மும்மதம் நால்வாய் ஐங்கரண்டால் வழுத்துவாரிதம் எண்ணும் புகழ் கடவுரிங்கள் அபிராமவல்லி நன்னும் பொற்பாதத்தில் நன்கு கங்கையொடு தும்பையும் அணிந்தவர்க்கும் கலாமதியை நிகழ்வதனமும் கருணை பொழிவிகளும் மின்முகிகள் வெளிரென காட்டிய கருங்கூந்தலும் சங்கையில்லாதொழிலும் மாங்கல்யதாரணம் தங்கு மணி விடருமிக்க சதுர்பெருகு துங்க பாசாங்குசம் இலங்கு கரதலமும் விரணியும் மரவும் புங்கவர் கமுதருளும் அந்தர குச்சங்களும் பொலியும் நவமணி நூபுரம் பூண்ட செஞ்சேவடியை நாளும் புகழ்ந்துமே போற்றியன வாழ்த்த விடைமே மங்கள மிகுந்தனின் பதியுடன் வந்தருள் செய்வர திருக்கடவுரில் வாமி சுபநேமி புகழாமி சிவசுவாமி மகிழ்வாமி அபிராமி உமையே கலையாத கல்வியும் குறையாத வயதுமோ கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அழித்துயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுலீசனொரு பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே
அருள்வாமே அபிராமியே. சகல செல்வங்களும் தருமிமய கிரிராஜ தனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தான மலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லோணுகி தொகை தரும் 16 பேரும் தந்தருளி சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகில குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவு நான் நீதாய் அளிக்கொணாதோ மகிமை வளர்த்திரு கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசுவாமி மகிழ்வாமி அபிராமி உமையே அபிராமி உமையே அபிராமி உமையே ஆதிபராசக்திக்கு ஜெய். ஒரு சின்ன விஷயம், இந்த அம்மை பதிகத்தில் அபிராம பட்டர் வந்து அபிராமி அந்தாதி பாடும்போது அந்த ஊர் திருக்கடையூர்னோ அபிராமி அம்மன்கிற பேரையோ அவர் உபயோகப்படுத்தவே இல்லை. 100 பாட்டுலேயும் நம்ம பார்த்தா தெரியும். ஆனால் இந்த பதிகத்தில் ஃபுல்லாக அவரோட அம்பாளே அபிராமியையும் இந்த திருக்கடையூரையும் பார்த்தீங்க 22 பாட்டு பாடியிருக்கார். ரொம்ப அருமையான பதிகங்கள் இது. நன்றி. சர்வமங்கள மாங்கல்யே 11 டைம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாதா ஆதிபராசக்தி கி ஜெய். ஆரத்தி பாடல் ஓம் ஜெய சக்தி.
சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய ஜெயமென பாடி பணிந்தோம் ஜெகமெங்கும் அமைதியத்தா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய. பக்தி பெருகிட பாடி உருகிட பக்தி பெருகிட பாடி உருகிட படைப்பாய் அன்பிலமை. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வாய் அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வாய். கரம் குவித்தோமினி காலை விடோம் அம்மா கரம் குவித்தோமினி காலை விடோம் அம்மா கருணையுடன் அருள்வாய். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. காசினில் எங்கும் வேற்றுமை போக கருத்தினில் வந்தருள்வாய் அம்மம்மா கருத்தினில் வந்தருள்வாய். தேசுடன் வாழ காட்டம்ம காட்சி தேசுடன் வாழ காட்டம்ம காட்சி தேவி உனடை கலமே. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. நமஸ்காரம் இருவினை கருத்தினில் ஞான நல்லொளி தீபம் வைத்து ஞான நல்லொளி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம் நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம் ஞானத்தில் அமைதியத்தா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய ஜெயவென பாடி பணிந்தோம் ஜெகமெங்கும் அமைதியத்தா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஆதிபராசக்திக்கு ஜெய். இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்ஸம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் நால்வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.